அரசு மருத்துவமனைக்கு ஏராளமான நோயாளிகள் வந்து செல்லும் நிலையில் அறுவை சிகிச்சை அறையில் மருத்துவர் நடத்திய அந்தரங்க லீலை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ளவர்கள், தீராத நோய் பாதிப்பு உள்ளவர்கள் என நாள்தோறும் பலருக்கு நம்பிக்கையளிக்கும் அட்சய பாத்திரமாக இருப்பது அரசு மருத்துவமனைகள். அரசு மருத்துவமனைகளில் ஓய்வின்றி சேவை செய்து வரும் பலரும் நோயாளிகளின் கடவுளாக மதிக்கப்படும் நிலையில் சில கேவலமான செயல்களில் ஈடுபடும் மருத்துவர்களால் அந்த துறையினருக்கே தலைகுனிவு ஏற்படுகிறது. ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். அங்கு நடைபெற்ற சம்பவம் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. தந்தி டிவிக்கு கொரட்டூரிலிருந்து வந்த கடிதம் மற்றும் அதனுள் இருந்த பென்டிரைவில் இருந்த வீடியோ அருவருப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராயப்பேட்டை மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவின் தலைவராக பணியாற்றி வருபவர் மருத்துவர் சுப்பையா சண்முகம். அறுவை சிகிச்சை அறையில் அங்கு இருந்த பெண் செவிலியருடன் ஆபாச செயலில் ஈடுபட்டதும் ஓரளவுக்கு மேல் கண்கூசும் வகையில் அவர் நடந்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த அருவருப்பு சம்பவம் தொடர்பாக மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் ஆயிஷா விசாரணை நடத்துமாறு விசாக கமிட்டிக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சுப்பையா சண்முகத்திடம் விசாக கமிட்டி உறுப்பினர்கள் 3 கட்டமாக விசாரணை நடத்தி விளக்கத்தை பெற்றுள்ளனர். சுப்பையா சண்முகத்தை அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன் தன் குடியிருப்பில் உள்ள வயதான பெண்ணின் வீட்டு வாசலில் சிறுநீர் கழித்ததற்காக கைது செய்யப்பட்டு சிறை சென்றவர். துறை ரீதியாக விசாரணை நடத்திய மருத்துவமனை நிர்வாகம் சுப்பையா சண்முகத்தை பணியிடை நீக்கமும் செய்தது. இந்நிலையில் ஜாமீனில் வெளிவந்து பணியில் சேர்ந்த பெண் மீண்டும் பாலியல் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். சுப்பையா சண்முகம் அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் என்ற அமைப்பின் முன்னாள் தேசிய தலைவராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புற்றுநோய் பிரிவில் உள்ள 16 வயது முதல் 60 வயது வரை உள்ள பெண்களுக்கு சுப்பையா சண்முகம் இருப்பது அச்சுறுத்தலாக இருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அவரது கண்களில் படும் மருத்துவ மாணவிகள் முதல் எந்த வயது பெண்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாகவும், சொல்ல முடியாத அதிகாரத்தில் சுப்பையா சண்முகம் இருப்பதால் அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கூட புகார் அளிக்க முன்வருவதில்லை எனவும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அவரது விளக்கத்தை கேட்க முயன்றபோது அவர் தரப்பிலிருந்து எந்தவிதமான விளக்கமும் அளிக்கப்படவில்லை. உயிரை காப்பாற்றும் புனிதமான இடமாக கருதப்படும் அறுவை சிகிச்சை அறை சிகிச்சை பெறுவதற்காக பலரும் காத்துக் கொண்டிருக்கும் வேளையில் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்ட மருத்துவர் சுப்பையா மீது கடும் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.